Hi students, Unit 3 நமக்கு multi-threading and exception handling இருக்குது. அதில் ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி உங்களை தான் படிக்க சொல்லியிருக்கேன். அதாவது இன்டர்-த்ரெட் கம்யூனிகேஷன் கேட்டாலும் மல்டி-த்ரெட்டிங் கேட்டாலும் சிங்க்ரோனைசேஷன் கேட்டாலும் சஸ்பெண்ட் அண்ட் ரெஸ்யூம் ஸ்டாப் இது கேட்டாலுமே இந்த எல்லா டாபிக்ஸ்க்கும் 4 டாபிக்ஸுக்கும் ஒரே ஒரு ப்ரோக்ராம் படிக்க சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதில் அந்த சஸ்பெண்டிங் ரெஸ்யூமிங் ஸ்டாப் கேட்டால் மட்டும் அந்த ப்ரோக்ராமில் வெயிட் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல வெயிட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம சஸ்பெண்டு கொடுக்கணும். நோட்டிஃபை அப்படிங்கிற இடத்துல அந்த நோட்டிஃபையை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் கொடுக்கணும். அதே ப்ரோக்ராம் தான். இந்த ரெண்டை மட்டும் மாற்றுறீங்க அப்படின்னா சஸ்பெண்டிங் ரெஸ்யூமிங் ஸ்டாப்பை த்ரெட்டு கேட்டாங்கன்னா அதை நீங்கள் எழுதிக்கலாம். மற்றபடி அந்த மல்டி த்ரெட்டிங், இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன், சிங்க்ரோனைசேஷன், சஸ்பெண்டிங் ரெஸ்யூம் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம படிச்சிருக்கோம். சரியா? ஸோ அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் த்ரெட் இருக்குது. நம்ம த்ரெட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். த்ரெட்டு போர்ஷன் முடிக்க போகிறோம். அப்போ இது முடிஞ்சிட்டு அதை தள்ளி இதில் என்ன இருக்குன்னா த்ரெட்டோட லைஃப் சைக்கிள் இருக்குது. அதில் ஒரே ஒரு டயக்ராம் பார்த்துக்கோங்க. அதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது ஈஸியாக தான் இருக்கும். அதை ஒன்று ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ த்ரெட் க்ரியேஷனும் த்ரெட் ப்ரியாரிட்டி மட்டும் ரிமைனிங் இருக்குது. அதை குயிக்காக பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? இப்போ த்ரெட்டு க்ரியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 2 வேல த்ரெட்டை க்ரியேட் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டிங் த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக க்ரியேட் பண்ணலாம். இன்னொன்று ரன்னபிள் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பண்ண முடியும். சரியா? ஸோ த்ரெட் கிளாஸ் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ 4 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் த்ரெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஒன்று த்ரெட்டு எதுவுமே இருக்காது. அப்புறம் த்ரெட்டு போட்டு உள்ள ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுட்டு ஒரு நேம். அப்புறமா தேர்ட் ஒன் த்ரெட்டு ரன்னபிள் ஆர், த்ரெட்டில் ரன்னபிள் ஆர் கமா ஸ்ட்ரிங் நேம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒன்று எழுதியிருப்பாங்க. சரியா? 4 த்ரெட்டில் 4 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் த்ரெட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட்டுக்குள்ளே ஸ்ட்ரிங் நேம்னு எழுதிக்கோங்க. அப்புறம் ரன்னபிள் ஆர், அப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று, ரன்னபிள் ஆரும் ஸ்ட்ரிங் நேமும் சேர்த்து ஒன்று. சரியா? இப்போ ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஸ் த்ரெட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறேன். சரியா? ஒன்று எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டில் 2 டைப் இருக்குது. வெறும் த்ரெட்டு, இன்னொன்று ஸ்ட்ரிங் நேம் போட்டு. ரன்னபிள் இன்டர்ஃபேஸில் 2 இருக்குது. ரன்னபிள் ஆர் மட்டும் போட்டு, இல்லை அப்படின்னா ரன்னபிள் ஆரும் ஸ்ட்ரிங் நேமும் போட்டுருக்கு. சரியா? இப்போ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். இதில் எக்ஸ்டென்ஸ் த்ரெட் யூஸ் பண்ணணும். சரியா? என்ன கீவேர்ட் இதை மறந்துடக்கூடாது. சரியா? த்ரெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸோட நேம் கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி த்ரெட் எழுதிக்கணும். த்ரெட்டு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக ஒரு கிளாஸ் த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னா அதுக்குள்ளே என்ன மெத்தட் தான் இருக்கணும்? ரன் மெத்தட் தான் இருக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரி, அப்போ பப்ளிக் வாய்டு ரன் அப்படிங்கிற எழுதி ஓப்பன் பண்ணி system.out.printlnல் ஜஸ்ட் த்ரெட் ரன்னிங் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் சிம்பிள் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். அப்புறம் வாய்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறேன்? இந்த கிளாஸ் டெஸ்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் t = நியூ டெஸ்ட் ஆஃப் t.start அப்படின்னு போடணும். ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு போட்டாலே என்ன பண்ணும்? ஸ்டார்ட் எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா எங்கே ரன் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணும். அப்போ ஃப்ளோ நேராக எங்கே ரன் இருக்கோ அங்கே போயிட்டு த்ரெட் இஸ் ரன்னிங் அப்படிங்கிற அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஜாவா பொறுத்தவரை நீங்கள் எந்த ப்ரோக்ராம் எழுதினாலும் அதுக்கு என்ன அவுட்புட் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் முடிச்ச உடனே எழுதிக்கோங்க. சரியா? அப்புறம் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ப்ரொசீஜரை எழுதிக்கோங்க. சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? டெஸ்ட்டில் எக்ஸ்டென்ஸ் த்ரெட் எழுத போகிறோம். எக்ஸ்டென்ஸ் த்ரெட்னாலே உள்ள ரன் மெத்தட் தான் இருக்கணும். மெயின் ஃபங்க்ஷனில் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் மெத்தட் அப்படின்னு எழுதணும். த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அது எங்கே போகும்? ரன் மெத்தடுக்குள்ளே போகும். சரியா? இது கிளியராக? இனி இதே ப்ரோக்ராமை எப்படி செகண்ட் டைம் ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ த்ரெட்டில் நமக்கு 2 இருக்குல்ல. ஒன்று வெறும் த்ரெட்டு, இன்னொன்று த்ரெட்டு ஸ்ட்ரிங் நேம். இந்த த்ரெட்டு ஸ்ட்ரிங் நேமில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதே ப்ரோக்ராமை என்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு எழுதுகிறேன். எக்ஸ்டென்ஸ் த்ரெட் எழுதக்கூடாது. செகண்ட் ஒன்றுக்கு எக்ஸ்டென்ஸ் த்ரெட் எழுதக்கூடாது. எழுதாமல் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கிற இடத்துல த்ரெட்டு, இங்கேயும் த்ரெட்டு எழுதி இதுக்குள்ளே ஒரு நேம் பாஸ் பண்ணணும். எப்படி எழுதணும்னா த்ரெட் t = நியூ த்ரெட் உள்ளே த்ரெட் 1 த்ரெட்டுக்கு ஏதாவது ஒரு நேம் நான் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எழுதுறேன்னா அது செகண்ட் டைப். ஃபஸ்ட் டைப்புக்கு எக்ஸ்டென்ஸ் த்ரெட் போட்டு இந்த டெஸ்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெத்தட் போடுறோம். செகண்ட் டைப்பு த்ரெட்டு ஸ்ட்ரிங் நேமுக்கு இந்த எக்ஸ்டென்ஸ் த்ரெட் போடக்கூடாது. வெறும் கிளாஸ் டெஸ்ட்டுன்னு எழுதிட்டு இந்த இடத்துல டேரெக்டாக த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். த்ரெட் t
t ஈக்குவல் டு நியூ த்ரெட்டு கொடுத்துட்டு அந்த ஆஃபுக்குள்ளே இங்கே வந்து த்ரெட்டில் ஒரு ஸ்ட்ரிங் நேம் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக ஸ்ட்ரிங் ஒரு நேம் எழுதுகிறேன், த்ரெட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ த்ரெட் 1ன்னு ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த டி டாட் ஸ்டார்ட் அப்படிங்கிற இது சேம் தான், டி டாட் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல மட்டும் டெஸ்ட் இருக்க இடத்துல என்ன கொடுக்கணும், த்ரெட்டு கொடுக்கணும், உள்ள த்ரெட் 1ன்னு ஒரு நேம் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இது வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஒன்று இதே ப்ரோக்ராமை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரன்னபிளாக இருக்குது. எக்ஸ்டென்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும், இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் அப்படின்னு போடணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் 2 இருக்குது, எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டு. செகண்டில் வந்து 2 இருக்குது. எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு எக்ஸ்டென்ட் த்ரெட்ஸ் போடணும், செகண்ட் ஒன்றுக்கு எக்ஸ்டென்ட் த்ரெட்ஸ் போடக்கூடாது, டேரெக்டாக த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். சரியா? அப்புறம் இது ரெண்டுமே ஃபஸ்ட் த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. இது ரெண்டும் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். அதுக்கு என்ன பண்ணணும் சேஞ்சஸ் அப்படின்னா, எக்ஸ்டென்ஸ் கீவேர்டுக்கு பதிலாக இம்ப்ளிமெண்ட்ஸ் போடணும், த்ரெட்டுக்கு பதிலாக ரன்னபிள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸோட நேம் போடணும். சரியா? இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் அப்படிங்கிறத மட்டும் மாற்றிக்கோங்க, பட் ரன் மெத்தட் அதே தான். ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் எழுதிக்கோங்க, டெஸ்ட் டி ஈக்குவல் டு நியூ டெஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு அகெயின் த்ரெட்டுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். த்ரெட்டுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள், த்ரெட்டு T1 ஈக்குவல் டு நியூ த்ரெட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இங்கே டெஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன்ல, அதை இதில் பாஸ் பண்ணணும். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு அந்த த்ரெட்டை வந்து நான் பாஸ் பண்ணுறேன், டெஸ்ட்டோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்ணணும். ஸோ ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டுக்கு பதிலாக இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் மாத்திரம். ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் என்ன 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஒன்று டெஸ்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா த்ரெட் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன்ல, அதை வந்து பாஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்ணணும். சரியா? இது வந்து ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு. அதிலே நம்ம இன்னொன்று பார்த்தோம்ல, என்ன பார்த்துருக்கேன், ரன்னபிள் ஆர் ஸ்ட்ரிங் நேம். இதில் வந்து அதே தான், ப்ரோக்ராம் அதே தான், இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் தான் போடணும். இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த இங்கே இருக்குல்ல, இந்த டெஸ்ட் இருக்குல்ல, இதை மட்டும் எடுத்துகிட்டு ரன்னபிள்னு எழுதணும், வேறு ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ரன்னபிள்னு எழுதுங்க. இங்கே நமக்கு வந்து ரன்னபிளுக்குள்ள ஆப்ஜெக்ட்டும் எழுதணும், ஸ்ட்ரிங் நேமும் எழுதணும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன எழுதணும், T, த்ரெட் 1. சரியா? 3, த்ரெட் 1ன்னு எழுதிக்கலாம். சரி, அப்போ எவ்வளோ வெரைட்டிஸ் பார்த்தோம் புரியுதா? ஒரே ப்ரோக்ராம் தான், அந்த 4 ஹெட்டிங்கெல்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 எக்ஸ்டெண்டிங் த்ரெட் கிளாஸ், இம்ப்ளிமெண்டிங் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். த்ரெட் கிளாஸை வச்சு 2 எழுதுறேன், ஒன்று எக்ஸ்டென்ஸ் த்ரெட், இன்னொன்று த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, டேரெக்டாக த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது. இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிளில் 2 ப்ரோக்ராம்லேயும் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் எழுதணும். எழுதிட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் மட்டும் வேரியேஷன் காமிக்கும். சரியா? ஸோ 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், கிளாஸுக்கும் தனியாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி த்ரெட்டுக்கும் க்ரியேட் பண்ணி கிளாஸுக்குள்ள ஆப்ஜெக்டை அதில் பாஸ் பண்ணுவோம். ஃபைனலாக உள்ளதில் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் ரன்னபிள் அப்படிங்கிற எழுதுவோம். ஸோ ரன்னபிள் அப்படிங்கிறத எழுதிட்டு இங்கே T, த்ரெட்டோட நேம் த்ரெட் 1 அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். சரியா? ஸோ ஒரே ஒரு ப்ரோக்ராம், அதை 4 இதை நம்ம மாற்றிருக்கோம். எதில் மட்டும் வேரியேஷன், இந்த கிளாஸ் டெஸ்ட்டில் இருக்க அந்த ஃபஸ்ட் லைனில் வேரியேஷன் இருக்கும், ரன் மெத்தட் அப்படியே தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் 4 டைப்பாக வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். சரியா? ஸோ இதான் தேர்டுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும், த்ரெட்டு T நியூ த்ரெட் ஆஃப்னு போட்டுட்டு த்ரெட் 1ஓட நேமை வந்து கொடுக்கணும். டேரெக்டாக த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரன்னபிள் ஆர் ஈக்குவல் டு நியூ டெஸ்ட்டாக த்ரெட்டு T ஈக்குவல் டு நியூ த்ரெட் ஆஃப் ஆர், த்ரெட் 1 அப்படிங்கிறத வந்து க்ரியேட் பண்ணுறேன். சரி, இந்த ஆர் போட்டு த்ரெட் 1 வந்து போட்டுறேன். ஓகேவா? கிளியர்? டெஸ்ட்டு. ஸோ 2 ஆப்ஜெக்ட் ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் போடும்போது 2 லைன் வந்து வரும் ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில். ஒன்று கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணும், அப்புறம் த்ரெட்டுக்கு க்ரியேட் பண்ணி கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணது த்ரெட்டுக்கு பாஸ் பண்ணும். 4th ஒன்றில் அந்த டெஸ்ட்டு அப்படிங்கிற நேமை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன எழுதுவோம், ரன்னபிள்னு எழுதுவோம். ஆர், த்ரெட் 1ன்னு கொடுப்போம். சரி, அந்த கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரே ப்ரோக்ராம் 4 தான் வந்து மாற்றியிருக்கேன். 4 ஹெட்டிங்ஸ் எழுத போகிறோம். அதே ப்ரோக்ராமில் 2 லைனை மட்டும் மாற்றி எழுத போகிறோம். சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா த்ரெட் ப்ரியாரிட்டி. இதே ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க, த்ரெட் க்ரியேஷன் ப்ரோக்ராம் எழுதிட்டு நம்ம இங்கே வந்து இதில் ஏதாவது ஒரு டைப்பில் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் எடுத்தாலும்
எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டு போட்டு த்ரெட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். த்ரெட்டிங்கை க்ரியேட் பண்ணும்போது ஒரு 3 த்ரெட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் T = நியூ டெஸ்ட்டு T1 T2 T3 இதே தான். T1 டாட் ஸ்டார்ட்டு, T2 டாட் ஸ்டார்ட்டு, T3 டாட் ஸ்டார்ட்டுன்னு எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா ப்ரியாரிட்டி வந்து செட் பண்ணணும். அதுக்கு என்ன மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா, இப்போ ஒரு இதே லைனை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறோம். இந்த T இருக்க இடத்துல மட்டும் ஃபஸ்ட் லைனில் T1 T2 T3ன்னு 3 த்ரெட்டு வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க. T1 T2 T3 3 த்ரெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அதுக்கு ப்ரியாரிட்டி செட் பண்ணோம். T1 டாட் செட் ப்ரியாரிட்டி ஆஃப் ஒரு நம்பர், T2 டாட் செட் ப்ரியாரிட்டி ஆஃப் ஒரு நம்பர், T3 டாட் செட் ப்ரியாரிட்டி ஆஃப் நம்பர். அப்போ இதில் ஹையஸ்ட் வேல்யூ அங்கே இருக்கும், அந்த த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு ரன் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆல்ரெடி இந்த ரிவிஷன் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மின் ப்ரியாரிட்டி, மேக்ஸ் ப்ரியாரிட்டி, நான் ப்ரியாரிட்டின்னு வந்து கொடுத்துருப்பேன். சரி, அதையும் டைரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து டினோட் பண்ணி கொடுக்கலாம். பேஸ்ட் ஆன் திஸ் அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு ரன் ஆகும் அப்படிங்கிறத ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 த்ரெட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே த்ரெட்டு ப்ரோக்ராமில் அங்கே நம்ம ஒரு த்ரெட் வச்சு சொல்லியிருந்தேன். அதே ஒரு 3 த்ரெட்டு T1 T2 T3 க்ரியேட் பண்ணிவிட்டு அதை 3க்கும் நான் வந்து ப்ரியாரிட்டி செட் பண்ணுறேன். செட் ப்ரியாரிட்டி ஆஃப் 6, செட் ப்ரியாரிட்டி ஆஃப் 3, செட் ப்ரியாரிட்டி ஆஃப் 9 அப்படின்னு. இப்போ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து த்ரெட் 3. அப்போ த்ரெட் 3 வந்து ஃபஸ்ட் ரன் ஆகும். அடுத்தது த்ரெட் 1 ரன் ஆகும், T1 ரன் ஆகும், அடுத்து T2 வந்து ரன் ஆகும். சரியா? இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் T1 டாட் கெட் ப்ரியாரிட்டி, T1 டாட் கெட் நேம் கொடுத்தோன்னா என்ன ஆகும், அந்த ப்ரியாரிட்டி என்ன ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். சரியா? ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன், அப்புறம் அதை கெட் ப்ரியாரிட்டின்னு போட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். சரியா? இது கெட் நேம் வேணும்னு கூட இல்லை, ஜஸ்ட்டு கெட் ப்ரியாரிட்டியை மட்டும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் 3 த்ரெட்டுக்கும் நான் அசைன் பண்ணியிருக்கேன், அதை ஜஸ்ட்டு கெட் ப்ரியாரிட்டி போட்டு பிரிண்ட் பண்ணுங்கள். சரியாம்மா? ஸோ த்ரெட் ப்ரியாரிட்டினா அதே த்ரெட் கிளாஸ் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டைப் பேஸ் பண்ணி த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டு யூஸ் பண்ணி த்ரெட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ 3 த்ரெட் இருக்கும், அந்த 3 த்ரெட்டுக்கும் ப்ரியாரிட்டி செட் பண்ணுங்கள். அதோட ஆப்ஜெக்ட் நேம் டாட் செட் ப்ரியாரிட்டின்னு போட்டுட்டு அப்புறமா 3ஐயும் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. T1 டாட் ஸ்டார்ட், T2 டாட் ஸ்டார்ட், T3 டாட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் T1 டாட் செட் கெட் ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்ட் அவுட்புட்டில் என்ன ப்ரியாரிட்டி அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் இவ்வளோ தான், சிம்பிள் ப்ரோக்ராம் ப்ரியாரிட்டியில். அப்போது நம்ம வந்து 3rd யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா த்ரெட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கும் த்ரெட்டும் இருக்கும். த்ரெட்டு வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மல்டி த்ரெட்டிங், சிங்க்ரோனைசேஷன், இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன், சஸ்பெண்டிங், ரெஸ்யூம், ஸ்டாப், இது 4க்கும் ஒரு ப்ரோக்ராம். அப்புறம் த்ரெட் லைஃப் சைக்கிள்னால் என்னென்னு ஒரு டயக்ராம் இருக்குது, அதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போய் எழுதுங்க. அப்புறமா வந்து த்ரெட் க்ரியேஷனும் த்ரெட் ப்ரியாரிட்டியும். அப்போ ஓவர். சரி, இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக நம்மளால் எழுத முடியும். அந்த இதில் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். சம்டைம்ஸ் இதில் ரொம்ப கிரிட்டிக்கலாக ப்ரோக்ராமாக அப்படி இப்படின்னு போனாலும் உங்களுக்கு பேசிக்ஸாக த்ரெட்டில் நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து கண்டென்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு ஃபைனலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே போய் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை சுத்தமாகவே என்னால் அந்த த்ரெட்டை தொட முடியலை அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் போயிட்டு இங்கேயே நம்ம அந்த இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷனில் ட்ரை கேட்ச் கான்செப்ட் வச்சு தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அதே ப்ரோக்ராமை அங்கே எழுதி ட்ரைனா என்ன, கேட்ச்னா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். சரி, நீங்கள் இவ்வளோ படித்தாலே கண்டிப்பாக த்ரெட்டு வந்து நீங்கள் உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரியாம்மா? ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள் எக்ஸாம். ஓகேவா? நான் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.